மாவட்டத்தில் 532 நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு இதுவரை 2,51,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், மேலும் விவசாயிகள் வங்கிக் கணக்கில் இதுவரை 552 கோடி பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளதாகவும் திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் தொடர்பாக விவசாயிகள் ஏதேனும் புகார் தெரிவிக்க வேண்டும் எனில் நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் கட்டுப்பாட்டு அறை தொலைபேசி எண் 043662222542 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தியுள்ளார். தென்காசி அதிமுக தெற்கு மாவட்டம் சார்பில் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வம் மோகன்தாஸ் பாண்டியன் தலைமையில் பாவூர் சுத்திரம் மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கழகத்தின் வெற்றிக்கு வழக்கறிஞர்கள் பணி குறித்து விரிவாக மாவட்ட செயலாளர் செல்வம் மோகன்தாஸ் பேசினார். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே எஸ்பட்டி கிராமத்தை சார்ந்த காசிநாதன் என்பவரது வளர்த்து வரும் வளர்ப்பு நாய் கடித்ததில் 15 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் நாய் கடித்ததில் காயமடைந்தவர்களை காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் நேரில் பார்வையிட்டு விசாரணை நடத்திய நிலையில் பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் நாய்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை வைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த கேளம்பாக்கத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் மற்றும் கூட்டமைப்பு அமைப்புகளுடன் திடத்திரவ கழிவுகள் பிரச்சினை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி கலந்து கொண்ட நிலையில் குப்பை கழிவுகளை ஊராட்சி நிர்வாகம் எடுப்பதில் மெத்தனம் காட்டுவதாகவும், பொது இடங்களில் கொட்டப்படும் குப்பை கழிவுகளை எரிக்கப்படுவதாகவும், கழிவுநீர் தேங்குவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை தெரிவித்த நிலையில் குறைகள் மற்றும் கோரிக்கைகள் குறித்து தமிழக முதலமைச்சரிடம் எடுத்துக் கூறி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டமன்ற உறுப்பினர் உறுதியளித்தார். குறிப்பாக பழைய மாமல்லபுரம் சாலை OMR இருபுறமும் அதற்கு உட்பகுதிகளில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வளாக சமூக அமைப்புகள், அதிலே வசிக்கக்கூடியவர்களுடைய நல சங்கத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக அரசிடம் முன்வைக்க வேண்டிய கோரிக்கைகள் தொடர்பாக சந்திக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு அவர்களுடைய கோரிக்கைகளை கேட்டிருக்கிறேன். மிக குறிப்பாக அவர்கள் தங்கள் பகுதிகளிலிருந்து கையாளப்படுகின்ற திடக்கழிவு மற்றும் திரவ கழிவு தொடர்பான தங்களுடைய கவலையையும் அச்சத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் மெய்யூர் ஊராட்சியில் பள்ளி செல்லும் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்கள் இலவசமாக பயன்படுத்தும் வகையில் 2 ஆட்டோக்களின் சேவையை திருவள்ளூர் கோட்டாட்சியர் கற்பகம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பெண் ஓட்டுநர் பணியாற்றும் ஆட்டோக்களை பள்ளி குழந்தைகள் பள்ளிக்கு சென்று வரவும், கர்ப்பிணி தாய்மார்கள் தங்களது உடல் பரிசோதனை செய்து கொள்ள மருத்துவமனைக்கு சென்று வரவும் இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரியில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசோதனை தீவிரப்படுத்த மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ள நிலையில் வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வரும் அரசு பேருந்து உட்பட அனைத்து வாகனங்களிலும் சோதனை நடத்தப்பட்டது. கோத்தகிரியில் செயல் அலுவலர் நடராஜ் தலைமையில் அரசு பேருந்துகள், சுற்றுலா வாகனங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு வந்த சுற்றுலா பயணிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் அடுத்த கடம்பாடியில் பாஜக சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் ஜானகிராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் டாக்டர் பிரவீன்குமார் கலந்து கொண்டு பாஜக கொடியை ஏற்றி வைத்து தூய்மை பணியாளர்களுக்கு சேலை, அரிசி உள்ளிட்ட பொருட்கள் மற்றும் பம்ப் ஆபரேட்டருக்கு டார்ச் லைட், போர்வை உள்ளிட்ட பொருட்களை வழங்கினர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள சுக்கிரன் விடுதி கிராமத்தில் தேவதாஸ் என்பவர் நடத்தி வரும் பெட்டிக்கடையில் தண்ணீர் பாட்டில் வாங்க வந்தவரிடம் கூலிங் வாட்டரா, சாதாரண வாட்டரா என்று ஒரு முறைக்கு இருமுறை கேட்டதில் ஏற்பட்ட பிரச்சனையில் கடையை சூறையாடி கடை உரிமையாளரை தாக்கிய நபர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் கடையில் இருந்த கலியபெருமாளை ஆபாசமாக பேசியதோடு கடையில் உள்ள பொருட்களையும் அடித்து உடைத்து சூறையாடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது.
புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் ஒன்றியம் கோபாலப்பட்டினத்தில் தமிழக வெற்றிக் கழக 2ஆம் ஆண்டு துவக்க நாளை முன்னிட்டு மாவட்ட அளவிலான கைப்பந்து போட்டி நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழக அறந்தாங்கி சட்டமன்ற பொறுப்பாளர்கள் ஆண்ட்ரூஸ் பாண்டியன், அயூப் கான் மற்றும் கில்லி முகமது ஆகியோர் போட்டியை தொடங்கி வைத்த நிலையில் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு ரொக்க பரிசும் கோப்பைகளும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக வழங்கப்பட்டது. இந்த போட்டியில் சிறப்பு அழைப்பாளராக ஆவுடையார் கோவில் வடக்கு ஒன்றிய தமிழக வெற்றிக் கழக செயலாளர் வீரசேகர் மற்றும் மணமேல்குடி தெற்கு ஒன்றிய தமிழக வெற்றிக் கழக செயலாளர் சீலன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பக்கத்து வீட்டு அண்ணன் தம்பிகளுக்கு இடையே ஏற்பட்ட சண்டையினை மறித்துவிட்டு சமாதானம் செய்ய முயன்ற முதியவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த உளுந்தூர்பேட்டை காவல்துறையினர் உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு கொலையாளிகளை வழிவீசி தேடி வருகின்றனர். நாகப்பட்டினம் செல்லூர் சுனாமி குடியிருப்பு பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட புனித பெரியநாயகி மாதா ஆலயத்தின் 1ஆம் ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனி சிறப்பாக நடைபெற்றது. திருத்தேரில் மிக்கேட் சம்மணசு அந்தோனியார் மாத சுருவங்கள் வைக்கப்பட்டு மந்திரிக்கப்பட்டு திருத்தேர் ஆலயத்தின் வளாகத்திலிருந்து துவங்கி வண்ணமிகு வான வேடிக்கையுடன் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஆலயத்தினை வந்தடைந்த நிலையில் இதற்கு திரளானோர் வழிபாடு செய்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூரை அடுத்த ஆழியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தொல்லியல் மரபு மன்றம் சார்பில் கண்காட்சி நேற்று நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் பழங்கால நாணயங்கள், செப்பேடுகள், வரலாற்று நினைவு சின்னங்களின் புகைப்பட தொகுப்புகள் உள்ளிட்டவைகள் வைக்கப்பட்டிருந்த நிலையில் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இதனைத் தொடர்ந்து தொல்லியல் மரபுகள் குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள மாவட்ட செயலாளர் மணிவண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உத்தமபாளையத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் உள்ளிட்ட 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே டி சுப்புலாபுரம் நாழிமலை பகுதியில் காட்டுத்தீ ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மலையை சுற்றிலும் 7 இடங்களில் காட்டுத்தீ கொழுந்துவிட்டு எரிந்த நிலையில் வேம்பு, மலைவேம்பு, தேக்கு, தோதகத்தி உள்ளிட்ட ஏராளமான மூலிகை மரங்கள் எரிந்து சேதமானது. வனத்துறையினருக்கு சொந்தமான மலைப்பகுதியில் பற்றி எரியும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த வனத்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கீரை கட்டுகளை ஏற்றி சென்ற சரக்கு வாகனம் சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதிர்ஷ்டவசமாக வாகன ஓட்டுநர் சிறு காயங்களோடு உயிர் தப்பினார். விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த வாணியம்பாடி கிராமிய காவல் துணை காவல் ஆய்வாளர் மகாலிங்கம் சரக்கு வாகனத்திலிருந்து சாலையில் கொட்டிய கீரை கட்டுகளை அப்புறப்படுத்துகிறதோடு போக்குவரத்தை சரி செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி காவல் நிலையத்தில் பெற்றோர்கள் எதிர்ப்பை மீறி காதல் திருமணம் செய்து கொண்ட ஜோடி பாதுகாப்பு வேண்டி தஞ்சம் அடைந்தனர். அங்கு அவர்களிடம் விசாரணை நடத்திய போலீசார் இரு வீட்டாரையும் அழைத்து பேசி சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மீன்வளத்துறை சார்பில் காரைக்கால் மாவட்டத்தில் வளர்ச்சித் திட்டங்கள் மற்றும் எதிர்காலத்தில் செயல்படுத்தப்பட வேண்டிய மத்திய மாநில அரசுகளின் செயல் திட்டங்கள் குறித்தான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மணிகண்டன் IAS அவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததால் துப்பாக்கி சூடு நடைபெறுகின்ற நிகழ்வுகள் நடைபெற்று வரும் நிலையில் அதையெல்லாம் தடுப்பதற்கும் மற்றும் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கும் மத்திய அரசு சார்பாக பல்வேறு திட்டங்கள் உள்ளன, அதை மீனவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து பேசிய புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை செயலர் விரைவில் காரைக்கால் மாவட்டத்தில் 2 மீன் பதப்படுத்தப்படும் தொழிற்சாலைகள் வரவுள்ளதாக தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் வடலூர் தனியார் விடுதியில் லிப்ட் பழுதாக்கியதால் கடலூர் காங்கிரஸ் MP விஷ்ணு பிரசாத் உள்ளிட்ட 6 பேர் சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு லிப்டை உடைத்து அனைவரும் மீட்கப்பட்ட நிலையில் லிப்டில் இருந்த 6 பேரில் 2 மயக்கமடைந்த நிலையில் உடனடியாக மருத்துவமனை அழைத்து சென்று முதலுதவி அளிக்கப்பட்டது.
172 பயணிகளுடன் பெங்களூருவிலிருந்து திருவனந்தபுரம் சென்ற விமானம் மதுரையில் அவசரமாக தரையிறங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை பெங்களூருவிலிருந்து மாலை 4:45 மணிக்கு திருவனந்தபுரத்திற்கு புறப்பட்ட இண்டிகோ விமானத்தில் மேற்கு வங்காள ஆளுநர் சி வி ஆனந்த் போஸ் உட்பட 172 பயணிகள் பயணம் செய்தனர். அப்போது திருவனந்தபுரத்தில் தரையிறங்காமல் மதுரை விமான நிலையத்தில் தரையிறங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவனந்தபுரம் விமான நிலைய ஓடுபாதையில் மின்விளக்கு எரியாததால் மதுரை விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனிதநேய ஜனநாயக கட்சியின் மண்டல அளவிலான ஆலோசனைக் கூட்டம் மதுரை யானைக்கல் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் ஹாரூன் ரஷீது தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கட்சியின் ஆண்டு விழா பொதுக்கூட்டங்கள் மற்றும் மண்டல அளவிலான நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு ஆலோசனைகள் எடுக்கப்பட்டு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் ஹாரூன் ரஷீது மும்மொழி தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று தெரிவித்ததோடு தமிழகத்திற்கு நிதி தராத மத்திய அரசிற்கு கண்டனம் தெரிவித்தார். வருகின்ற 2026 தேர்தலில் மனிதநேய ஜனநாயக கட்சி அதிமுகவுடன் கூட்டணியில் இருக்கும் என்றும் 2020 கூட்டணிகள் மாறும், திமுகவில் இருக்கும் சில கட்சிகள் அதிமுகவிற்கு வர வாய்ப்புள்ளதாக கருத்து தெரிவித்தார். தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு கண்டிப்பாக ஏற்கக்கூடாது. அப்படி ஏற்றால்தான் கல்விக்கான அந்த நிதியை விடுவிப்போம் என்று ஒன்றிய அரசு சொல்வது மிக கடுமையாக கண்டிக்கத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.